everyone, நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த group 2 and 2A கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அவங்க சொன்ன டேட் அன்னைக்கே விட்டுருக்காங்க. வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். அவங்க சொன்ன டேட் அன்னைக்கே விட்டுருக்காங்க. 15/7/2025 அன்னைக்கு group 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எதுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா Combined Civil Service Examination Group 2 and 2A இந்த போஸ்டுக்காக விட்டுருக்காங்க. Group 2 னா இன்டர்வியூ போஸ்ட், Group 2A னா நான் இன்டர்வியூ போஸ்ட். இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் கொடுத்திருக்காங்க. இன்னல நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் 13/8/2025 அன்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட். இதோட கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இப்போ டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆயிருச்சு, இல்ல நேம் நான் தப்பா போட்டுட்டேன், அதுக்கான கரெக்ஷன் பண்றதுக்கான விண்டோ பீரியட் கொடுத்திருக்காங்க. என்ன டேட் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 18/8/2025 ல இருந்து 28/2025 வரைக்கும் இதோட விண்டோ பீரியட். நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸாமினேஷன் டேட், preliminary எக்ஸாமினேஷன் டேட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன் டேட் 28/9/2025 அன்னைக்கு இதோட எக்ஸாமினேஷன் டேட். prelims முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் வந்து prelims முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட எத்தனை போஸ்ட் இருக்கு, எத்தனை வேகன்சி இருக்கு, வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். இதுல Group 2க்கு மொத்தம் 50 வேகன்சி இருக்கு. சோ ஒவ்வொரு போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி வேகன்சி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆபீசர், ப்ரொமோஷன் ஆபீசர். சோ ஒவ்வொரு போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி இங்கே கொடுத்திருக்காங்க. இது Group 2 கான வேகன்சி அண்ட் போஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Group 2A சர்வீஸ்க்கான டோட்டல் வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா மொத்தம் வந்து 595 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கான நான் Group 2 சொன்ன பாத்தீங்களா, சோ ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சி விட்டுருக்காங்க. சோ சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்திருக்காங்க. யாரோ ஃபீல் பண்ண வேண்டாம், இந்த வேகன்சில நம்ம ஒருத்தரா இருக்கோம்னு நினைப்போம். இதுல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் Group 2A கான சர்வீஸ் நேம் ஆஃப் தி போஸ்ட் என்ன, சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர். சோ ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு போஸ்டுக்கான வேகன்சியும் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்ல ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க, ஆடிட் இன்ஸ்பெக்டர்ல 11 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதையும் கோ த்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி தவிர அதர் கேண்டிடேட்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் கொடுத்து மினிமம் ஏஜ் எவ்வளவு, மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. சோ ப்ரொமோஷன் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 22 கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் 32 கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா சோ அது போல ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. Group 2க்கும் கொடுத்திருக்காங்க, Group 2A கான ஏஜ் லிமிட் இங்க கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா Group 2 சர்வீஸ்க்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆபீசருக்கு மினிமம் ஏஜ் 22, மேக்ஸிமம் ஏஜ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. சோ டிசேபிலிட்டிக்கு வந்து நாட் அப்ளிகபிள். எக்ஸ் சர்வீஸ்மேன் டெஸ்டிட் விண்டோவுக்கு வந்து இதுக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டுக்கும் மொத்தம் 5 கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு போஸ்டுக்கும் எவ்வளவு ஏஜ் லிமிட் சொல்லிட்டு இங்கே கொடுத்திருக்காங்க. இது Group 2 சர்வீஸ்க்கான ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் வந்து Group 2A கான சர்வீஸ்க்கான ஏஜ் லிமிட் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபார் ஆல் போஸ்டுக்கு வந்து மினிமம் ஏஜ் 18 கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. டிசேபிலிட்டிக்கும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் டெஸ்டிட் விண்டோக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 3க்கு வந்து மினிமம் ஏஜ் 25 கொடுத்திருக்காங்க. சோ வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதையும் கோ த்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ன்ல எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஓகேங்களா, preliminary எக்ஸாமினுக்கு இந்த பேட்டர்ன் தான் வரும். சோ லாங்குவேஜ்ல ஜெனரல் தமிழும் இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ்லயும் இருக்கு. என்ன ஸ்டாண்டர்ட் வச்சு கேட்பாங்க பாத்தீங்கன்னா SSLC, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வச்சு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு கேட்பாங்க. சோ நம்பர் ஆஃப் क्वेश्चन 75 இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது 10th குவாலிஃபிகேஷன் வச்சு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் क्वेश्चन 25 இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 200 क्वेश्चन இருக்கு. 200 क्वेश्चनக்கு டோட்டல் மார்க் 300 மார்க். டியூரேஷன் ஹவர் 3 hours கொடுத்திருக்காங்க. இந்த 300க்கு 90 மார்க் எடுத்தா தான் நம்ம குவாலிஃபை ஆகுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட மெத்தட் வந்து OMR மெத்தட் தான். டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். நெக்ஸ்ட் இது Group
இது வந்து preliminary examinationக்கு வந்து எவ்வளவு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கும் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் group 2 சர்வீஸ்க்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா 10th பேஸ் பண்ணி கேட்பாங்க. சோ மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க் இருக்கு. டியூரேஷன் அவர் 3 hours இருக்கு. மினிமம் குவாலிஃபைங் இந்த 100 மார்க்கு நம்ம 40 எடுத்தாதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகும். சோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஆனாதான் நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2கே நம்ம போவோம். சரிங்களா? இந்த 40 மார்க் வந்து குவாலிஃபைட் மார்க் வந்து. நெக்ஸ்ட் பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் ஸ்டாண்டர்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ டிகிரி வந்து அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மேக்ஸிமம் மார்க் 300 மார்க்ஸ் இருக்கு. ஸோ as per டியூரேஷன் அவர் 3 hours. மினிமம் இந்த 300 மார்க்குக்கு 90 மார்க் எடுத்தால் தான் நம்ம குவாலிஃபை ஆகும். இந்த டைப் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இங்க கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு. ஸோ இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஆஸ் பர் நம்ம மேலே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, SSLC வச்சு தான் கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு இருக்கு, 150 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மொத்தம் 100 மார்க்குக்கு இருக்கு. இதுக்கு டியூரேஷன் அவர் 3 hours கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2. பேப்பர் 2ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வரும். பேப்பர் 10th குவாலிஃபை வச்சு தான் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்கு. இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு டோட்டலா வந்து எவ்வளவு மார்க் இருக்குன்னா மொத்தம் 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்குக்கு இருக்கு. சரிங்களா? இதுக்கு டியூரேஷன் ஆவரும் 3 hours தான் கொடுத்திருக்காங்க. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப் தான் இருக்கும். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப் தான் இருக்கும். இது டைப் ஆஃப் வந்து அப்ஜெக்டிவ் பேப்பர் தான் இருக்கும். ஸோ CBT தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான சென்டர் கோட கொடுத்திருக்காங்க. ஸோ எந்தெந்த இது வந்து டிஸ்ட்ரிக்ட் அதுக்கான சென்டர் கோட கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அதையோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா நான் என்ன சென்டர் கோட் சூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதுக்கான இங்க சென்டர் கோட ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் கோட கொடுத்திருக்காங்க. மெயின்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, பிலிம்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதை கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது கீழேயே நோட்டிபிகேஷன் கீழேயே சிலபஸை கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு தனியாக ஜென்ரல் தமிழுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் தமிழ், இது ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழேயே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து யூனிட் 6 இருக்கு. கீழே வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸோ கம்மி வேகன்சி தான் விட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த கம்மி வேகன்சி நம்ம ஒருத்தராக இருக்க நினைப்போம். ஹார்ட் ஒர்க் எடுத்தால் எதுவுமே நம்ம ஃபெயில் ஆகாது. குரூப் 2 and 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இது போல நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.